सद्गुरुनाथ महाराज की जय। बोलो नारायणा जय जय विठ्ठला, बोलो नारायणा जय जय विठ्ठला। लक्ष्मी नारायणा रंग रंग विठ्ठला, लक्ष्मी नारायणा रंग रंग विठ्ठला। गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला, गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला। गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला, गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला। श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला, श्रीरंग विठ्ठला पांडुरंग विठ्ठला। बोलो नारायणा जय जय विठ्ठला, बोलो नारायणा जय जय विठ्ठला। जय जय विठ्ठला जय जय विठ्ठला, जय 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 विठ्ठला, जय 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 विठ्ठला। जय 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 विठ्ठला, जय 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 विठ्ठला। जय 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 विठ्ठला, जय 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 विठ्ठला। जय 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 विठ्ठला, जय 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 विठ्ठला। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद। जय बोल सद्गुरु महाराज की जय। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। प्रेमिकेन्द्र गुरोः कीर्तिं दिक्षु सर्वासु कीर्तयन्, यः सञ्चरति लोकेऽस्मिन् कृष्णदासात्मजं भजे। नाम कीर्तनमात्रेण सुप्रसन्नं कृपानिधिं, भक्तकोलाहलं वन्दे भक्ताभीष्टफलप्रदम्। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः, अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। हयग्रीव हयग्रीव हयग्रीवेति यो वदेत्, तस्य निस्सरते वाणी जह्नुकन्या प्रवाहवत्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गो। जय बोल सद्गुरु महाराज की जय। வியாசர் பகவானுடைய அவதாரத்தில் மிக சிறந்த அவதாரம். அண்ணாட்ட சிஷ்யாலெலாம் கேள்வி கேட்குறா, நிறைய அவதாரங்கள் இருக்கே, எல்லா அவதாரங்களுக்குள்ள சிறந்த அவதாரம் எது? நம்ம என்ன சொல்லுவோம்? கிருஷ்ணனை பிடிச்சுவா கிருஷ்ண அவதாரம்பா, ராமரை பிடிச்சுவா ராம அவதாரம்னு சொல்லுவா, நரசிம்மரை பிடிச்சுவா நரசிம்ம அவதாரம்பா. ஆனால் எல்லா அவதாரத்தை விட சிறந்தது எதுன்னு அண்ணாட்ட கேட்கும்பொழுது அண்ணா சொல்கிறார், எல்லா அவதாரத்தை விட சிறந்த அவதாரம் வியாச அவதாரம். ஏன்னா வியாசர் இல்லைன்னா நமக்கு எந்த அவதாரமும் தெரியாது. வியாசர் சொல்லலைன்னா நீ ராமரையும் தெரியாது, கிருஷ்ணனையும் தெரியாது, நரசிம்மரையும் தெரியாது. அதனால் எல்லாத்துக்கும் முக்கியம் நமக்கு ஞானம் முக்கியம். அந்த ஞான கலா அவதாரம். அதனால தான் இப்போ வியாச பூர்ணிமி தான் எல்லோரும் குரு பூர்ணிமான்னு கொண்டாடுறான். அது குரு பூர்ணிமான்னு சொன்னால் கூட எல்லாருக்கும் மொத்த குரு திரிமதஸ்தாலுக்கும் வியாச பூஜைன்னு பண்ணுறாளே சன்னியாசிகள்லாம். அத்வைத பரம்பரையில் இருக்கிற பெரியவாளாக இருக்கட்டும், விசிஷ்டாத்வைதத்தில் இருக்கிற பெரியவாளாக இருக்கட்டும், துவைத பரம்பரையில் பெரியவாளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் முதல் பூஜை இருக்குன்னா வியாசர். அடுத்த சிஷ்யாலே பரம்பரை மாறிடும். முதல் பூஜை எல்லாருக்கும் வியாசருக்கு தான் பண்ணுறான். இப்படி வியாச பூஜை அவெல்லாம் பண்ணுறா. நம்மளாம் என்ன பண்ணுறோம்? கிரகஸ்தாலாம் ஆவணி ஆவட்டம்னு பண்ணுறோமே, அது என்னடனா அன்றைக்கி நம்ம வியாச பூஜை தான் நம்ம பண்ணுறோம். நம்ம அவன் முன்னாடியே பண்ணிடுறா, நம்ம பின்னாடி ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு கிரகஸ்தாலாம் அந்த சொம்பில் ஆவாகனம் வியாசரை தான் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி பண்ணுறோம். அதனால் வியாசரை பிரார்த்தனை பண்ணினாலே குரு கிருபையினாலேயே நமக்கு எல்லாம் கிடைக்கும். நமக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு தனித்தனியாக ஒவ்வொரு தெய்வத்திட்ட போய் பிரார்த்தனை பண்ணணும் அவசியம் இல்லை. குரு கிட்ட போனாலே தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாம் கிடைக்கும். அதுக்கு ஒரு பிரதீகம்தான் கதை. மகாபாரதத்தில் வியாசருக்கு 4 புத்திரா, வியாசருடைய அனுகிரகத்தினால பிறந்தவா. யார்? திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன், சுகர். அதை விதுரர் யாருன்னா தர்மத்தினுடைய அவதாரம். அதுதான் விதுர நீதி அப்படிலாம் சொல்கிறோமே. விதுரர் குரு உபாசனையினால் நமக்கு தர்மம் கிடைக்கும். அதுதான் விதுரர். அர்த்தம் என்னடான்னா திருதராஷ்டிரன்.
அவன் பேரே அப்படி சொன்ன திருதராஷ்டிரம். அந்த ராஜ்யத்தை விடாமல் கடைசி வரையும் பையன் துரியோதன கையில் கூட கொடுக்கல. அவன் அண்ணா சொல்லுவார், நம்ம கல்லில் தேய்ச்சி தேய்ச்சி ஏதோ நார் எடுத்தாலும் எடுக்கலாம், மணல் அப்படியே புழிஞ்சு கிழிஞ்சு ஒரு சொட்டு எண்ணெயோ தண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம், திருதராஷ்டிரன்றது காலம்லாம் கஷ்ட முடியாதுன்னு. அவன் பாண்டவாளுக்காக பகவான் கேட்டு 10 தடவை கேட்ட பிறகு நான் வந்து ஒரு இடம் தரேன்னு ஒரு காண்டவனன்னு ஒரு இடம் கொடுத்தான், இந்திரபிரஸ்தங்கிற இடம். அங்கே போய் பார்த்தா ஒரே முள்ளுக்காடாக கள்ளிக்காடாக இருக்குது. அவன் தான் பகவான் நினச்சிருந்தான், கண்ணு தெரியாத போதே இவ்வளோ மோசமான இடத்த கொடுத்தான்னா கண்ணு தெரிஞ்சால் இன்னும் இவ்வளோ மோசமாக கொடுத்துருப்பானோன்னு நினச்சிட்டு அப்புறம் அதை சரி பண்ணிவிட்டான் பகவான். கேதந்தே தவ வீட்சிதைஹி. பகவான் ஒரு கடாட்சம் பண்ணி அந்த காண்டவனை தான் இன்றைக்கி இந்திரபிரஸ்தமாக இன்றைக்கி டெல்லி சாம்ராஜ்யமாக இருக்குது. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் நமக்கு பிரதான சாம்ராஜ்யமாக பிரதான தலைநகரமாக டெல்லி இருக்குது. அப்போ திருதராஷ்டிரங்கிறது அர்த்தம், பாண்டுங்கிறது காமம், மோட்சங்கிறது சுகர். அதனால் குரு கிருபையினால் நமக்கு தர்ம அர்த்த காம மோட்சங்கள் எல்லாம் கிடைக்கும்ங்கிறது தான் வியாசர் சொல்கிறார். அவர் சகல புராணத்தையும் எழுதுகிறார். புராணத்தை எழுதினதா போகாதுன்னு மகாபாரதம் வேதத்தினுடைய சாரமாக, வேதத்தில் சத்தியம் வதன்னு சொன்னால் கதைக்கு ஒரு பெரிய கதையாக ஹரிச்சந்திர உபாக்கியான்னு வச்சு இப்படி எல்லாத்துக்கும் தர்மம் சரன்னா அதுக்கு பெரிய கதை. மகாபாரதம் பாரத பஞ்சமோ வேதா. ஒருத்தராலேயே இவ்வளோ ஸ்லோகம் எழுதியிருக்க முடியாதுன்னு இங்கிலீஷ்காரெல்லாம் பாரதத்தை ரிசர்ச் பண்ணுறவாலாம் என்ன சொல்கிறா, பல பேர் சேர்ந்து அவர் சிஷ்யர் கொஞ்சம் வைஷம்பையர் கொஞ்சம் சொல்லி எவா கொஞ்சம் சொல்லி 4-5 பேராக சேர்ந்து எழுதியிருக்கா. ஒருத்தரால் ஒரு ஸ்லோகத்தை என்ன ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் அவ்வளோ ஈஸி இல்லை, அதனால் இவ்வளோ பண்ணியிருக்க முடியாதுன்னு அவள் சொல்கிறான். ஆனால் அதை அண்ணா அங்கே குருநாத் சொல்வார், அவளுக்கு வந்து தெரியல வியாசரை பற்றி, நானே 1,00,000 ஸ்லோகம் எழுதியிருக்கேன். அண்ணாவே இப்போ சமீபத்தில் எங்கள் குருநாதரே லட்சங்கிற எழுதியிருக்கார். அவரே நான் சொன்னேன், அண்ணா எவ்வளோ பிஸி ஷெட்யூல்டுன்னு உங்களுக்கு தெரியும். காலம்பரை 4 மணிக்கு எழுதுட்டாருன்னா முதல்ல தியானம்லாம் உண்டு, அப்புறம் 6 மணிக்கு பிரபோதனம், அப்புறம் 5 மணி நேரம் பாராயணம், அப்புறம் பூஜை, அப்புறம் மத்தியானம் ராகவ சதகம் எல்லாம் பாடுவா, சாயங்காலம் 2 வேளை உபன்யாசம், ராத்திரி திவிநாமம், டோலோத்சவம் முடிஞ்சு 12 ஆகிடும். காலம்பரை 4 மணிக்கு எழுதுண்டா ராத்திரி 12 மணிலையும் பிஸி ஷெட்யூல்ட. அப்புறம் ஏதாவது நடுவில் டைங்கையும் கிடைக்கும்பொழுது எழுதினதே 1,00,000 கிரந்தம்னா எழுதுறதுக்குன்னே உட்காந்துட்டு வியாசரால் எழுத முடியாதா அப்படின்னு. ஆனால் வியாசரே சொல்கிறார், நான் 3 வருஷம் தியானத்தில் இருந்து எழுதினேன் மகாபாரதம் அப்படின்னு மகாபாரதத்திலே சொல்கிறார். அப்போ அவ்வளோ கிரந்தம் மகாபாரதம் எழுதுகிறார். மகாபாரதம் எழுதினா போகிறாதுன்னு வேதத்தினுடைய சாரம் பிரம்மசூத்திரம்னு, சூத்திரம்னா கயர்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். இப்படி ஒரு கயரில் பல மணிகளை கோப்பாளே, அது மாதிரி வேதங்களுடைய அர்த்தத்தை ஒரு கயரில் கோத்து கொடுக்கறதுனால அதுக்கு பிரம்மசூத்திரம் அப்படின்னு. அதுக்கு சூச்சனாத்து சூத்திரம் வச்சுதே, ஷார்ட்டாக சொல்கிறதுனாலையும் சூத்திரம்னு பேர். அதுக்கு பல நியமங்கள்லாம் இருக்குது. சூத்திரம்னா அப்படி இருக்கணும், அல்பாட்சரம் அசந்திக்தம் அப்படின்னு அதுக்கு பிரமாணங்கள்லாம் இருக்குது. சின்னதாக இருக்கணும் சூத்திரம் எழுதுறேன்னு சூத்திரமே பெருசாக இருக்கக்கூடாது. அதனால் ஷார்ட்டாக எழுதுறேன்னு ஷார்ட்டாக எழுதுதே பெருசாக இருக்கக்கூடாது, ஷார்ட்டாக எழுதணும். சில பேர் இப்போ ஷார்ட்டன்னு படிக்கிறாளே, ஷார்ட்டாக எழுதினேன்னா என்ன எழுதினேன்னு கேட்டால் புரிய சொல்லக்கூடாது, அசந்திக்தமாக இருக்கணும். அசந்திக்தனா அது சந்தேகம் வரக்கூடாது, இன்னதான் ஷார்ட்டாக எழுதினாலும் இன்னதான் எழுதிக்கணும் உங்களுக்கு தெரியணும். இப்படிலாம் அஸ்தோபம் இப்படிலாம் நியமங்கள்லாம் இருக்குது. அப்படி பிரம்மசூத்திரத்தை எழுதினார். பிரம்மசூத்திரம்லாம் எழுதி அப்புறம் ஜனமேஜயன் கேட்குறான், நீங்கள் வந்து எங்கள் தாத்தா கதையெல்லாம் சொன்னேன், கிருஷ்ண கதையை கொஞ்சமாக சொல்லிட்டு கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லுங்கன்னு. நான் ஹரியனுடைய வம்சத்தை சொல்கிறேன்னா அதுக்காக ஹரிவம்ச புராணம்னு ஒன்று எழுதுகிறார். அதுதான் இது வந்து இந்த புராணத்தை பற்றி கருட புராணத்துலலாம் சொல்கிறார். கருட புராணம் வந்து பல விஷயங்களை சொல்லும் பொழுது முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு குழந்தை வேணும், அவளுக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இருக்கும்போது நம்ம பிச்சை எடுத்தால் சாப்பிட்றலாம், போன பிறகு நம்ம பரம்பரையில் குழந்தைகள் யாராக இருந்தால் தான் சம்ஸ்காரம் பண்ணணும் நமக்கு. அதுக்கு குழந்தை இல்லாதவா என்ன பண்ணணும்னா இந்த ஹரிவம்சம் படிக்கணும். ஹரிவம்சத்தை படித்தாவது ஒரு குழந்தைய வரவழைச்சிருந்து அவா மூலமாக நீ உனக்கு வந்து கர்மா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு கருட புராணத்தில் இன்னும் பல புராணத்தில் ஹரிவம்சத்தை பற்றி சொல்கிறார். இந்த ஹரிவம்சம் இதுவும் கிருஷ்ண கதையை தான் சொல்கிறது.
ஆனால் பாகவதத்தை படிச்சுட்டு இது படித்தா நமக்கு வந்து முதல்ல நம்ம பாகவதத்தை படிச்சிட்டோம். முதல்ல இதில் ஒரே யுத்தமாக இருக்குது. கிருஷ்ணன் யாரோடலாம் சண்டை போட்டாங்கிறது விசாரமாக இருக்குது. மகாபாரதம் பாண்டவா போட்ட யுத்தம், இந்த கிருஷ்ணன் போட்ட சண்டை, பிரத்யும்னன் போட்ட சண்டை, அனிருத்தன் போட்ட சண்டைலாம் விஸ்தாரமாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் சண்டையாக இருக்குன்னு யோசிக்கும் போது தான் நாரத சொன்னார், இந்த சண்டையெல்லாம் விட்டுருக்கோ, கதையை மாத்திரம் அழகாக உபதேசம் ஸ்தோத்திரம் அது மாதிரி தனியாக எழுதுங்கன்னு அவரோட குரூட் ஆயில்னு வரும். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் டீசல் ஆகி டீசலை பெட்ரோல் ஆக்கி அந்த பெட்ரோல்லையும் இன்னும் நல்ல ரொம்ப இதாகினா தான் அது வெயிட்டுக்கு ஏற்ற பெட்ரோலாக இருக்க வச்சுக்க முடியும். அது அது பவர் பெட்ரோல்னு அது ஃபில்டர் பண்ணி வர மாதிரி தான் ஃபில்டர் பண்ணி எடுத்தது தான் பாகவதம். அதனால் அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் அவர் பண்ணலை, மனசமாதானம் அவருக்கு ஆகிடுச்சு. இருந்தாலும் இதுலேயும் பல விஷயங்களை சொல்கிறார். ஒரு நாளைக்கு கிருஷ்ணன் சபையில் உட்காந்துருக்கார். சபையில் உட்காந்துருக்கும்போது நாரதர் பாடின்னு வரார். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே 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 ராதே, ஜெய ராதே 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 ராதே, ஜெய மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மன மோகன கிருஷ்ணா, மன மோகன கிருஷ்ணா. எல்லா ராஜாக்கள் எல்லாரோட சேர்ந்து கிருஷ்ணன் சபையில் அப்படி உட்காந்துருக்கும் பொழுது நாரதர் வரார். வந்துட்டு, கிருஷ்ணா ரொம்ப ஆச்சரியத்தை பார்த்துட்டேன், நீ தான் தன்யன் அப்படிங்கிறார். ஆச்சரியமித்தபிகிதம் தன்யோசீதி ச மாதவா தட்சிணாபிசகேத்யேவம் பிரத்யுக்தோபி ச நாரதே. நீ வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குப்பா கிருஷ்ணா, ரொம்ப நீ தன்யன். நம்ம ஆச்சரியம்லாம் ஏதோ சாஞ்ச கோபுரம் இது அதெல்லாம் ஆச்சரியம் நினச்சிட்டு இருக்கோம். ஆச்சரியம் இல்லாமல் நம்ம பாரத தேசத்தில் நிறைய இருக்குது. இன்றைக்கும் சிக்கல் சிங்கார வேலனுக்கு அந்த சூரசமகாரம் வேர்த்து கொட்டும், வேர்க்கிறது. அதே மாதிரி கருடன் நாச்சியார் கல்கருடன் அப்படி எடுத்தால் அவருக்கு வேர்க்கும். அவள் முதல்ல 4 பேர் எடுப்பா, 8 பேர் எடுப்பா, 16 பேர் எடுப்பா, 32 பேர். அப்போ வெயிட்டு கூடினே போகும், திருப்பி வரும்போது வெயிட்டு குறைஞ்சிட்டே போகும். நம்ம பாரதத்தில் 1000 ஆச்சரியம் இருக்குது. என்ன ஆச்சரியமெல்லாம் தெரியல. ஆனால் நாரதர் கரெக்டாக ரொம்ப நாள் சுற்றி அடித்து கண்டுபிடிச்சார். கிருஷ்ணா நீ ஆச்சரியன், நீ தான் ஆச்சரியம், நீ தான் தன்யன். தன்யன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், யார் பைசா ஜாஸ்தி இருக்கோ அவ்வளோ தன்யம் சொல்லுவோம். அது அர்த்தம் இல்லை. நிரபேட்சோ குணை பூர்ணா தன்யயித்யபிதீயதே. இதுலேயும் அபேட்சை இல்லாமல் குணங்களோட யார் இருக்கானோ அவன் தான் தன்யன்னு பேர். நீ தான்ப்பா ஆச்சரியம். ஆமாம், நான் தட்சிணையோட தன்யமாக இருக்கேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். உடனே நாரதர் கிளம்புறார். உடனே எல்லாரும் நாரதர் அங்கேயே வந்தார். கிருஷ்ணன் நீ தன்யன்கிறார், ஆச்சரியன்னார். ஆமாம் அப்படிங்கிற, நீ ஏதோ தட்சிணையோட தனியாக இருக்கேன்னு சொல்கிறேன், என்ன ஒன்றும் புரியலையேன்னு ராஜாக்கள்லாம் கேட்குறான். என்கிட்ட கேட்க நாரதத்தையே கேளுங்க. உடனே நாரதர் சொன்னார், நான் ஒரு தடவை கங்கா தீரத்தில் உட்காந்துருந்தேன். ஒரு ஆச்சரியமான ஒரு மீனை பார்த்தேன், ஒரு கூர்மத்தை பார்த்தேன். 2 அதுக்கு வந்து கபாலத்தோட ரொம்ப அழகாக இருக்குது, ஜாலியாக சுற்றின்னு இருக்குது. அதை சொன்னால் ஒன்று யாரும் அடிக்க முடியாது ஆமையை. ஏன்னா அடித்தானா அப்படி உள்ளுக்குள்ளே கையை ஒழிச்சுட்டுரும். அதனால நீ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேப்பான்னு இந்த ஆமையை பார்த்து சொன்னேன். என்ன போய் ஆச்சரியங்கிறீங்க நாரதரே, நான் ஒரு சின்ன பிராணி. இது மாதிரி என்னோட எத்தனையோ கூர்மங்கள் இன்னும் விதவிதமான ஆச்சரியங்கள் அந்த கங்கையில் இருக்குது. இந்த கங்கை தான் இருக்கிறதே ஆச்சரியம். ஆச்சரியங்களோட பெருசு, என்னோட ரொம்ப பெருசு இந்த கங்கை தான். இந்த ஆச்சரியம் கங்கை தான். அப்படியா? நீ கங்கையை பார்த்து, அம்மா நீ தான் எல்லா பெரிய பெரிய நதிகள்லாம் ஒரு பிரதான ராணி ராஜா கிட்ட போகும்பொழுது தோழிகள்லாம் கூட வருவாள். அவளும் ராஜாவோட பத்னிகளாக தான் இருப்பாள். இருந்தாலும் அவள் தனியாக போக மாட்டான். சாம்பவதி சத்யபாமாலாம் இருந்தால் கூட ருக்மிணியோட சேர்ந்து தான் கிருஷ்ணன்ட்ட போவாள். அது மாதிரி பிரதான நதி யமுனை,
இன்னும் நிறைய நதிகள்லாம் இருந்தால் கூட டைரெக்டாக சமுத்திரராஜன்கிட்ட போகிறதில்ல, கங்கையோட சேர்ந்துட்டு சகிகளாக போகிறான். அதுதான் கங்கை வரும்போது பார்த்தோம், நம்ம பார்க்கலாம், ருத்ரப்பிரியாக, நந்தப்பிரியாக, கர்ணப்பிரியாக, இப்படி பிரயாகன்னு வரும். பிரயாகன்னா நடத்தினா ஒவ்வொரு நதி சேரும். அந்தந்த தனித்தனி நதியாக இருந்தால் கூட டைரெக்டாக போகிறதில்ல சமுத்திரத்திட்ட, கங்கையோட சேர்ந்துக்கிறான். ஒரு பிரதான ராணியோட சேர்ந்து உன்னோட தான் எல்லாரும் போகிறா, நீ தான் ஆச்சரியம் தன்யம் அப்படின்னு கங்கையை பார்த்து சொல்ல. நான் ஒன்றும் இல்லை, என்ன வரை 1000 நதிகள் தனித்தனியாக கங்கைட்ட சமுத்திரத்தில் வந்துட்டுருக்கு. அவள் நான் மாத்திரம் இல்லைன்னு நிறைய பேர் இருக்கா, காவேரி இருக்கா, இன்னும் அந்தந்த நதிகளுடைய பேரெல்லாம் சொல்லி அவள் எல்லாரும் சமுத்திரராஜன்ட்ட வரா. அதனால் இருக்கிறதுலேயும் ஆச்சரியம் சமுத்திரத்தில் இன்னும் எத்தனை இருக்குன்னு தெரியலை. சமுத்திரமிவ ரத்னாட்யம் சமுத்திரமிவ துஸ்ஸகம்னு சமுத்திரத்தை தான் பகவானுக்கு ராமர் எப்படி இருக்கார்னா சமுத்திரமாகவும் கம்பீரமாக இருக்கார். அழகாகவும் இருக்கும் சமுத்திரம், ஆனால் பயமாகவும் இருக்கும். நான் சமுத்திரம் அழகாக இருக்குன்னு தனியாக யாரோட திட்டம் இல்லை போது கொஞ்சம் பயமாக இருக்கும். எங்கள் குருநாதர் கம்பீரமாக இருப்பார், ஆனால் அதுக்கு ரொம்பலாம், ஆனால் கிட்ட பொறுத்து பயமாக இருக்கும். அப்படி மகான்கள் பகவானுக்கெல்லாம் சமுத்திரத்தை தான் உபமானமாக சொல்கிறார். ஆச்சரியமான ரத்னங்கள் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது சமுத்திரம், நீ தான் பெரிய ஆச்சரியம் பெருசு. சமுத்திரம் சொல்கிறது என்ன மாதிரி 4 சமுத்திரம் எல்லாம் பூமியில் தானே இருக்குது, என்னை விட பெருசு பூமி தான். அப்படியா உடனே பூமி தேவியை ஸ்தோத்திரம் பண்ணலாம், நீ தான் பெரிய அம்மா எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்க. முதல்ல எலக்ட்ரிஷியன்காரன் தோண்டி அவன் இது போடுறேங்கிறான் பைப்பு, அவன் தோண்டி முடிச்ச உடனே டெலிஃபோன்காரன் நான் தோண்டுறேங்கிறான், அவன் உடனே கேஸ்காரன் நான் தோண்டுறேங்கிறான். அப்படி ஒவ்வொருத்தராக மாற்றி மாற்றி தோண்டி டெலிஃபோனுக்கு ஒவ்வொருத்தராக தோண்டா, ஏன்டா ஒரேடியாக தோண்டி பண்ணக்கூடாது, அவன் போட வேண்டிய இவன் போடுறான். இப்படி எத்தனை தோண்டி எவ்வளோ இது பண்ணாலும் எல்லாத்தையும் சகிச்சிருந்து இது எல்லாத்தையும் சகிச்சிருக்கேம்மா பூமி தேவி, நீ தான் தன்யம் ஆச்சரியம். பூமி சொன்னால் நான் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை, என்னையே தாங்கிட்டு இருக்கிறதே மலைகள் தான். பூதரான்னு பேர் மலைகளுக்கெல்லாம். நிறைய மலைகள் தான், அந்த பூமி உருண்டையாக இருக்குது. அது இப்படி இப்படி சரியாமல் பேலன்ஸ்டாக நிற்கணும் போனோம். அதுக்காக தான் மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மலை இந்த மலைன்னு அங்கங்கே மலைகள்லாம் அந்த பூமியை தரிச்சின்னு இருக்கு. மலைகள் இல்லைன்னா நான் அப்படியே தண்ணிக்குள்ளே ரொம்ப திண்டாடுவேன். அதனால் இவ்வளோ பெரிய ஓடத்தில் யானையை ஏற்றி விட்டால் மனுஷியெல்லாம் ஒரு ஓரமாக உட்காந்துட்டுருப்பா ஓடத்தில். அவனே சொல்லுவான், அப்பயே மனுஷியெல்லாம் அங்கங்கே உட்காருவான், சொல்லுவான் இந்த பக்கம் ஒருத்தர் உட்காருவான், இந்த பக்கம் பேலன்ஸ்டாக அந்த ஓடம் போகணுன்னா அதுமாதிரி தண்ணி நடுவில் பூமி இருக்கும்பொழுது அது பேலன்ஸ்டாக இருக்கணும்னா கரெக்டாக இருக்கணும். அது மலைகளால் தான் இருக்குது. யானையை ஓடத்தில் ஏற்றினா அது நிற்காது, இப்படி ஆடிகிட்டே இருக்கும், ஓடம் முழுகிடும். அது பேலன்ஸ்டாக இருக்கணுமோ. அதனால அந்த பேலன்ஸ்டாக இருக்கிறது இந்த மலைகளால் தான். மலைகளில் எத்தனையோ ஆச்சரியம் இருக்குது. மலைகள்லேருந்து தான் தங்கம் வெள்ளி எத்தனை வைரம் எல்லாத்தையும் எடுக்கிறா. எத்தனை சுரங்கள்லாம் எல்லாம் மலையை தோண்டி தோண்டி தானே இப்படி மலைகள் இருக்குது. அதுதான் ஆச்சரியம். நாரதர் மலைகளை பார்த்தா நீங்கள் தான் இந்த உலகத்தையே தாங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் பெருசுன்னு. மலையை சொன்னால் இதெல்லாம் எங்கெல்லாம் சிருஷ்டி பண்ண ஒருத்தர் இருக்கார், பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கார், அவரை போய் கேளுங்க. அவர் தான் எல்லாத்தோட பெரிய ஆச்சரியம். அவருக்கு மேலே ஒரு ஆள் கிடையாது, பிரம்மா. உடனே நாரதர் பார்த்தார், எல்லாரையும் பெருசு பெருசுன்னு கிடச்சி எங்கள் அப்பாட்ட கொண்டு விட்டுனாலே எல்லாரும். நாரதருடைய அப்பா தான் யார், பிரம்மா. பிரம்மாட்ட சொன்னால் நீங்கள் தான் எல்லாரையும் சிருஷ்டி பண்ணி எல்லாரையும் காப்பாற்றி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க. யாராவது ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே நேர் ஃபோன் நாரதருக்கு தான். நான் யாருக்கு நேராக பிரம்மாவுக்கு தான் ஃபோன் போகும். இரண்டேகசிபன் வந்திருக்கான், ராவணன் வந்திருக்கான், எதாவது பண்ணுங்கன்னு. வரம் கொடுத்தானா, ஏன் வரம் கொடுத்தல திருப்பி அவன் கஷ்டப்படுத்தானா திருப்பி. இப்படி இந்த பெரிய பொறுப்பில் இருக்கார் பிரம்மா. உங்கள் தான் நீங்கள் தான் பெரிய உலகத்திலே ரொம்ப பெரியவர், ஆச்சரியம். பிரம்மா சொன்னார், நான் எதனால் பெரியவன் தெரியுமா? ஸ்வயம் வேதமயோ விதாத்தா. நான் வேதஸ்வரூபனாக இருக்கிறது தான். 4 தலை இருக்கோமே, ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4 தலைன்னு பிரம்மாவுக்கு சொல்கிறதுன்னா இது 4 தலை ஒரு ஆள் நினச்சிக்கக்கூடாது. 4 வேதம் தான் பிரம்மா. பிரம்மாட்டேருந்து வராக பெருமான் வராருன்னு நடத்தின வேதம் வந்து யஜ்ஞத்தை காட்டுறதுன்னு அர்த்தம். அதனால் இந்த பிரம்மா நீங்கள் தான் ரொம்ப பெரியவர். பிரம்மா சொன்னால் நான் பெரியவங்கிறது ரேட்டு தான். எதனால் நான் பெரியவன் தெரியுமோ? வேதத்தினால தான். எப்போதும் வேத புஸ்தகம் வச்சுட்டு சந்தியானம் அனுஷ்டானம் பண்ணிட்டு வேதம் படிச்சுட்டு இருக்கிறதுனால தான் பிரம்மா பெரியன்னு சொல்கிறோம். இப்போ என்னை விட பெருசு வேதம். வேதத்தினால தான் எல்லாமே இருக்குது. ஆஹா, உடனே வேதங்கள் எல்லாத்துக்கும் உருவம் இருக்குது வேதத்துக்கும். அந்த உடனே வேத தேவதைகளை பார்த்து உங்களால் தான் எல்லாமே இருக்குது, உலகம் உலகம் இருக்குது, நீங்கள் தான். என்ன வேதத்தை பார்த்தா பிரம்மா சித்தி பண்ணுறார். சூர்யா சந்திரமசு பூர்வம் யதா யதா பூர்வம் அப்படின்னு வேதமே
சூர்யா சந்திரமசோ தாத்தா யதா பூர்வம கல்பயத். வேதத்தில் இருக்குது சபூரி திவ்யாஹரத் பூமசஜத. பூன்னு இருக்குது, ஓ பூமி சிருஷ்டி பண்ணணும். இன்னும் வேதத்தில் இருக்கிறத பார்த்து பார்த்து தான் பிரம்மாவே சிருஷ்டி பண்ணுறான். அதனால் நீங்கள் வேதம் தான் பெருசுன்னொன்னே வேதம் சொன்னது நாங்கள் பெருசு இல்லை, நாங்கள் வந்ததே எதுக்கு தெரியுமோ யாகம் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா ஏதாவது சாமா இருந்தால் ஒரே விஷயந்தான், யூஸ் பண்ணாமல் இருந்தால் கெட்டு போயிடும், ரொம்ப யூஸ் பண்ணாலும் கெட்டு போயிடும். நம்ம உடம்பு அப்படி தான், யூஸ் பண்ணாமல் ஒன்றும் அப்படியே விஷயமாக உட்காந்தாலும் கெட்டு போயிடும், ஒரே எதிரியாக உழைச்சிட்டு இருந்தனாலும் அது கெடுவோம். அது கரெக்டாக ஒழுங்காக யூஸ் பண்ணிட்டு மிஷின் மாதிரி தான், ஏதாவது சாமானை வாங்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாமல் தான் கெட்டு போயிடும். அதுக்கு ஒரே திருக்கிட்டே இருந்தாலும் கெட்டு போயிடும். அவசியத்துக்கு யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு என்று கீதையில் சொன்ன மாதிரி அது ஒழுங்காக அந்த கேரண்டிலாம் கொடுப்பானே சாமானுக்கெல்லாம், என்ன அது முறைப்படி ஒழுங்காக ஓட்டின்னு இருந்தான்னா அது கரெக்டாக அந்த கேரண்டி எப்படி இருக்கும். ஒரு மனுஷியாளுக்கு 100 ஆயுசுன்னா 100 ஆயுசு யாரும் இருக்கிறது இல்லை. ஏட்டனா அது ஒழுங்காக யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை, ஒரே எதிரியாக ஓடுறா இல்லைன்னா உட்காந்துட்டே இருக்கா. அப்பப்போ அந்த வண்டிக்கு சர்வீஸ் பண்ணணுமே, அது மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை ஏகாசி உபவாசம் பண்ணணுன்னா விஷயம் பண்ணுவேன். அன்றைக்கும் போட்டு அமைக்கி அன்றைக்கி தான் டிஃபன்னு மாற்றினா வயத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி லோடு கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்படி அந்த வண்டிக்கு என்ன உண்டோ அது முறைப்படி இருக்கலையே. அதனால் அந்த வேதம்னு ஒரு சாமா இருந்தான்னா, வேதம்னு ஒன்று இருந்ததுன்னா அது உபயோகத்துக்கணும், இல்லாட்டா அந்த கிரந்தம் இல்லாமல் போயிடும். இப்போ வேதம் உபயோகமே எதுக்குடான்னா யாகத்துக்காக தான். அதனால் யஜ்யம் தான் சிரேஷ்டம். உலகத்தினால யஜ்யத்தினால தான் எல்லாமே யஜ்யம்தான். நம்ம ஒரு இப்போ பாதம் படிக்கலாம், இது சிரவண யஜ்யம்னு பேர். இது இப்போ நம்ம ஒரு ஜப யஜ்யம், ஞான யஜ்யம்னு பேர். ஞான யஜ்யம்னா யஜ்யத்துக்கு என்ன வேணும், முக்கியம் 4 சாமான் வேணும். ஹோமம் பண்ணுற ஒருத்தர் வேணும், ஹோம கரண்டி வேணும், ஹோமம் பண்ணுறதுக்கு சாமா ஆஜ்யமோ நெய்யோ இதாக வேணும், ஹோம குண்டம் வேணும். இந்த யஜ்யத்துக்கு எது ஹோம குண்டம்னா உங்களுடைய காதுகள் தான் ஹோம குண்டம். ஹோமம் பண்ணுறது யாருடானா நான் தான். கரண்டி யாருடா, என் நாக்கு தான் கரண்டி. ஏதோ ஹோமம் பண்ணுறேன்னா இந்த ஹரிவம்சத்தை எடுத்து உங்கள் காதில் ஹோமம் பண்ணுறேன். ஹோமம் பண்ணினா என்னடா அக்னி ஜொலிக்கணும், அது மாதிரி ஞானம் ஜொலிக்கணும், ஞான அக்னி வரணும். அதனால் சில இடத்துல ஹோம குண்டமே கிடைக்காது, இங்கே நிறைய ஹோம குண்டம் இருக்குது. அதனால் நான் சொல்லுவேன், உபன்யாசத்துக்கு போனால் என்ன சொல்லுவேன்னா 3 சாமம் நான் கொண்டு வந்திருக்கேன், ஹோம குண்டம் நீங்கள் ஜாஸ்தி எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லு. அதனால் அப்போ ஜப யஜ்யம் அது மாதிரி ஹோம யஜ்யம் நம்ம எல்லாமே யஜ்யமாக தான் இருக்குது. அதனால் வேதமே யஜ்யத்துக்கு தான் சிரேஷ்டம், யஜ்யம்தான். யஜ்யத்தினால தான் உலகம் தரிச்சிருக்கு. அதனால தான் வேதரே வியாசரையும் வேதத்தை நாளாக பிரித்தாருன்னா அது ஹோமத்துக்காக தான். ஹோதாங்கிறவர் ருக்வேதக்காரர், அத்வரியுங்கிற எதிர்வேதக்காரர், உத்காதாங்கிறவர் சாமவேதக்காரர், பிரம்மாங்கிறவர் அதர்வணக்காரர் சாட்சியாக பார்த்துட்டு இருக்கணும். இது வேதத்தை இந்த யஜ்யம் இருந்தால் உலகம் நிற்கும். அதுக்கு மொத்தமாக வேதம் படிக்க முடியலன்னா அதுக்கு அழகாக பிரித்து வச்சு அவள் சிஷ்யால் மூலமாக பண்ணினார் வேதவியாசம். அதனால் யஜ்யம் தான் சிரேஷ்டம். இன்னும் யஜ்ய தேவதைகளை பார்த்தா யஜ்யங்களே உங்களால் தான் உலகமே இருக்குது, நான் அதுக்கு ஆமையிட்டேருந்து ஆரம்பித்தேன், கடைசியில் உங்கள்கிட்ட தான் முடிகிறது. யஜ்யந்தான் சிரேஷ்டம் அப்படின்னு ஒன்று அந்த யஜ்யங்கள் சொன்னது. நாங்கள்லாம் விரும்பின இல்லை, எங்களை பண்ணுறவா வேணும். எங்களுடைய ஸ்வரூபமாக யார் இருக்கானா கிருஷ்ணன் தான். சர்வ யஜ்ய கதுரகம் கிருஷ்ணகீதையில் சொல்லுவோம். எல்லாம் கிருஷ்ணன் தான். ஆச்சரியம்னு எந்தையும் நினச்சிக்காங்கோ, எல்லாத்தோட பெருசு கிருஷ்ணன் தான். அந்த ஆச்சரியம் கிருஷ்ணன் தான் பெருசு. ஏன்னா யஜ்யம்னு மாத்திரம் இருந்தால் அது வெறுமனை யஜ்யம் வெறுமனை பண்ணினா பிரயோஜனம் இல்லை. அதுக்கு தட்சிணாங்கிறது தான் ஆத்துக்காரி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆத்துக்காரி யஜ்யஸ்ய தட்சிணா பாரியான்னு சொல்லியிருக்கு. நீ தட்சிணை இல்லாமல் யஜ்யத்தை பண்ணால் அது பிரயோஜனம் கிடையாது. அதனால் கிருஷ்ணனே சொல்லிட்டான், தட்சிணையோட நான் சக தட்சிணையான்னு. நாரதர் ஆச்சரியம் சொன்னோடனே அங்கே பதில் கிருஷ்ணன் சொல்கிறேன்னா தட்சிணாபி சகேத்யேவம். நான் வெறும்னா யஜ்யம் மாத்திரம் இல்லை, தட்சிணையோடு உள்ள யஜ்யமாக இருக்கேன்னு சொல்கிறான். வெறும் யஜ்யமாக இருந்தால் அதுக்கு பலன் கிடையாது. சாதாரணமாக ஒரே தொழில் பண்ணுறவா கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க மாட்டான். இப்போ ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் ஃபீஸ் வாங்க மாட்டார். இவருக்கு அவர் ஃப்ரீயாக பண்ணுவார், அவருக்கு இவர் ஃப்ரீயாக பண்ணுவார். ஒரு முடி வெட்டுறான், அவனுக்கே வெட்டிக்க முடியாது, அதனால் இன்னொருத்தனை வெட்டுவான், இவன் அவனுக்கு வெட்டுவான். அதுமாதிரி ஒரே தொழில் பண்ணுறா அவளுக்குள்ளே ஹெல்ப் பண்ணிப்பா. அதுமாதிரி ஒரு வக்கீல் என்னடான்னா இப்போ ஃபீஸ் வாங்க மாட்டான், அவனுக்கு எதாவது கேஸ் வந்தால் இவர் வாதாடுவார், இவருக்கு வந்தால் அவர் வாதாடுவார். இந்த பிராமணால் தான் என்ன பண்ணுவான், இவாத்துக்கு அந்த வாத்தியார் போனார்னா ஃப்ரீயாக பண்ண வைக்க விடாதோ, இவர் தட்சிணை வாங்கிட்டு வருவார், அவர் இவர்கிட்ட இதை ஏன்னா தட்சிணை கொடுத்தா தான் கர்மா பூர்த்தி ஆகும். இல்லாட்டா ஃப்ரீயாக பண்ணலான்னு பண்ணலாம், ஆனால் கர்மா பூர்த்தியான தட்சிணை கொடுக்கணும்.
அல்லது கிருஷ்ணன் தட்சிணையோட நான் ஆச்சரியமாக இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்கிறாங்க. இப்போ சர்வ யஜ்ஞஸ்வரூபம் எல்லாம் கிருஷ்ணன் தான் ஆச்சரியம். உலகத்தில் இருக்கிறதே பெருசு எதுனா கிருஷ்ணன் தான் அப்படின்னு இந்த கதை முடியாது. நான் இதோட நிறுத்தலை. அந்த கிருஷ்ணன் எங்கே இருக்காருன்னா பாகவதால் ஹிருதயத்தில் இருக்கா. அதனால் எல்லாத்தோட பெருசு யாருன்னா பாகவதால் தான். தன்யஸ்துவன்னத்வயா துல்யம், இருக்கிறதே பெரிய தன்யன் யாருடான்னா பாகவதால் தான் அப்படின்னு. ஏன்னா அந்த எல்லாத்தோட பிற கிருஷ்ணன் சொன்னால் கூட அந்த கிருஷ்ணங்கிறன்னா சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தேபி தன்யாக நிவசதி ஹிருதியேஷாம் ஸ்ரீஹரேர் பக்திரேகா ஹரிரபி நிஜலோகம் சர்வசாதோ விகாய பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபனத்தஹா. அவன் எப்படி கிருஷ்ணனை இடத்துல வச்சுருக்கான்னா பக்திங்கிற கயிறை போட்டு கிருஷ்ணனை கட்டி வச்சுன்னுட்டான். இவா கட்டினாலும் இல்லை, அவனே பக்தி. யானை என்ன பண்ணும், தன்னை கட்டுற கயிறை தானே எடுத்து கொடுக்குற மாதிரி கிருஷ்ணனே பக்தியும் கொடுத்து தானே அவள் ஹிருதயத்தில். ஏன்னா வைகுண்டத்தில் பனிக்கடலில் பள்ளி ஹோலி பழக விட்டுங்கிறார். அந்த வைகுண்டத்தில் ஒரே சில்லுன்னு இருக்குது. ஏன்னா தூக்கி தூக்கி வேறு போடுறது, இந்த பார்க்கடலில் அலை, பாம்பு வேறு புஸ்ஸு புஸ்ஸுன்னு மூச்சு விடுறது, சில்லுன்னு வேறு இருக்குது. பாம்பு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், பெங்களூர் மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். இன்னும் ஒரே ஏரியா ஜில்லுன்னு இருந்தாலும் ரொம்ப இந்த சொட்டரை போட்டுக்க மாதிரி இருக்குது. அதனால் பாகவதால் ஹிருதயம் இருக்கே ரொம்ப சூடாகவும் இல்லை, ரொம்ப கூலாகவும் இல்லை, கிளைமேட்டு கொஞ்சம் மீடியமாக இருக்குது. அதனால் பகவான் வைகுண்டத்தை விட்டுட்டு இங்கே வந்துட்டான். சர்வசாதோ விகாய. அப்படி பாகவதால் எந்த யாருடைய ஹிருதயத்தில் பகவான் எந்த பாகவதால் ஹிருதயத்தில் இருக்காரோ அந்த பாகவதால் தான் உலகத்திலே பெருசு அப்படின்னு தன்யோபாக்கியானன்னு பெரிய கதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதில் விஸ்தாரமாக போயின்னு இருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு நாளைக்கு ருக்மிணி கிருஷ்ணன்ட்ட சொல்கிறா, எனக்கு ஒரு உங்கள் மூலமாக ஒரு நல்ல குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட பிரார்த்தனை பண்ணேன். கிருஷ்ணன் சொன்னான், குழந்தைய கொடுக்குறவர் யாருடான்னா பரமேஸ்வரன் கொடுப்பார். அதனால் பரமேஸ்வரனை போய் நான் கைலாசத்தில் போய் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அவர்கிட்ட போய் ஏன்னா கிருஷ்ணனுக்கும் ஒரு நல்ல குழந்தை வேணும்னா ஒரு சுவாமியை பிரார்த்தனை பண்ணணுமே. நல்லா கைலாசத்தில் போய் சிவனை பார்த்து வரம் வாங்கிட்டு வரேன் தபஸ் பண்ணி அப்படின்னு கைலாசத்துக்கு போகிறார். கருடனை துவாரகையெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி அந்த இடத்துல சில ராஜ தர்மங்கள்லாம் சொல்கிறார். எப்படிலாம் நாட்டை காப்பாற்றணும், தூங்கிட்டு இருக்கக்கூடாது, ராத்திரி முடிச்சுட்டு இருக்கணும், அவா மந்திரிகள்லாம் கரெக்டாக என்னென்ன பண்ணணும், பாக்கி எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுறான். உத்தவன்ட்ட உத்தவா உனக்கு ஒன்றும் சொல்லணும் அவசியம் இல்லை, பிருகஸ்பதி சிஷியன், நானே உன்ட்ட தான் ஐடியா கேட்பேன், நீ முறைப்படி எப்படி வேணுமோ அதை பார்த்துக்கோ அப்படின்னு உத்தவன்ட்ட எல்லாத்தையும் பொறுப்பாக கொடுத்துட்டு அப்புறம் பகவான் கிளம்பி கருடன் மூலமாக கைலாசத்துக்கு தான் போகிறார். போகிற வழியில் நரநாராயணாசிரமம் பதரிகாசிரமத்துக்கு வரார். அங்கே ரிஷிகள்லாம் கிருஷ்ணனை சுவாகதம் சொல்லி பாத்தியாருக்கெல்லாம் கொடுக்க, அங்கே ஏற்கனவே நரன் தபஸ் பண்ண கிருஷ்ணனுடைய பூர்வ ஆசிரமம் தானே. நம்மளே ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்தோம்னா அந்த ஆத்துக்கு மறுபடியும் ஒரு மலை கழிச்சு போய் பார்த்துட்டு வருவோமே. நம்ம இந்த ஜென்மாவில் பார்க்குறோம், பகவான் போன ஜென்மாவில் எப்பயோ நரநாராயணாசிரமத்தில் இப்போ தபஸ் பண்ண இடத்துக்கு மறுபடியும் அங்கே வந்தான். அங்கே உட்காந்துருக்கான். ராத்திரி நேரம் 10-12 மணி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஹா ஹி ஒரே சத்தம், கச்சான் சத்தம் கேட்குறது. நாயெல்லாம் ஓனாயெல்லாம் ஓடுறது, மான்கள்லாம் பயந்துன்னு ஓடுறது, தீவட்டி எழுதின்னு நிறைய பேர் ஓடி வரார்கள். யாரோ வேட்டையாடுறான்னு தெரியுது. பார்த்தா ஒரே பிசாசுகளாக வருது. நிறைய பிசாசுகள்லாம் அவளுடைய குழந்தைகள் கையில் ஏற்றிந்து ஹீ ஹா கத்திண்டு வாவும் அந்த சத்தம்லாம் இங்கே வர்ணிக்கிறார். ஹா ஹீ வீஹின் அப்படி சத்தம் போட்டுண்டு. எனக்கு சத்தம் போட தெரியல. இது அண்ணாவோட கதையை கேளுங்க. ஹரிவம்சத்து புராணத்தில் இந்த கதையை சொல்லியிருக்கா, கண்டாகரண உபாக்கியானம்னு. அது அண்ணாவோட ஹரிக்கதையில் இருக்குது. இந்த ஆச்சரியமாக அந்த பூதங்கள்லாம் வருது. ஆனால் அந்த கண்டாகரணன் ஒரு பிசாசு. கண்டாகரணன் ஏன் பேருன்னா, கர்ணம்னா காது, கண்டானா மணி. காதில் ஒரு மணியை கட்டின்னு இருக்கு அந்த பூதம், இந்த பிசாசு. இப்படி மணியை அடினி. ஆனால் வரும்போதே பஜனை பண்ணிட்டே வருது. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே. அச்சுதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த கோவிந்த மாதவா சச்சிதானந்த நாராயணா ஹரே. சச்சிதானந்த நாராயணா ஹரே. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா
கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா கிருஷ்ண கோவிந்த நாராயண. 2 அத்தியாயம் இது 2 மணி நேரம் விஸ்தாரமாக அண்ணா சொல்லியிருக்கார் ஹரிகதையா. நான் வந்து இப்போ சுருக்கமாக சொல்கிறேன். அவர் என்ன கிருஷ்ணன் உட்காந்துருக்கான், அது பஜனை பண்ணிட்டே வருது நடுவில். அந்த மிருகத்தை பிடி, அந்த மானப்படி, இதைப்படி, இதை அடி. வேட்டையாடும்போது என்ன சத்தெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் சத்தெல்லாம் கேட்குறது. அது சத்தத்தோடய கூட கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு ரெண்டு பிசாசு வருது. உடனே கிருஷ்ணன் அங்கே உட்காந்து தியானம் பண்ணும்போது ஒரே சத்தமாக கேட்குற தியானத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது. சத்தம் இல்லாமல் இருக்கிற இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும். ஒரே சத்தமாக இருக்கோடனே கண்ணை திறந்து பார்த்தா கூட கூட அவருடைய பேர் வேறு கேட்குறதா, கிருஷ்ணனுடைய கிருஷ்ணா வாசுதேவாலாம். என் பேர் சொல்லிட்டு யாரும் வேட்டையாடாலும் யாருன்னு பார்ப்போன்னு பார்த்தா ஒரே பிசாசுகளாக வருது, ஒரே ஓநாய்களாம் வருது. உடனே கிருஷ்ணன் அங்கே வந்தான். யாரப்பா நீங்கள்லாம்? இது வந்து மகரிஷிகள்லாம் தபஸ் பண்ணுற இடம். இனிமேலாம் இது மாதிரிலாம் சத்தம் போட்டு இனிமேல் நீங்களாம் இங்கே வரக்கூடாது, திரும்பி போயிடுங்கோ. நான் சொன்னதை கேட்கலன்னா அப்புறம் நான் சண்டை போடுற மாதிரி ஆகிடும். ஏன்னா நான் அதுக்காக நான் அவதாரம் பண்ணியிருக்கேன். மகரிஷிகள்லாம் நிம்மதியாக ஜபம் பண்ணிருக்கணும்னு தான் அந்த பதவிகாசனமே வச்சுருக்கேன். இங்கேயும் வந்து வேட்டையாடுறேன், அந்த மிருகங்களை வேட்டையாடுறேன். இங்கெல்லாம் சமதமத்தோடு இருக்கிற வேண்டிய இடம், தபஸுக்குன்னு உள்ள இடம் இந்த பதவிகாசனமும். அத்தப்பரம் நவேஷ்டவியம். இதுக்கு முன்னாடி நீங்கள் போகக்கூடாது. நீங்களாம் யார்? உடனே சொன்னது, நான் வந்து கண்டாகரன்னு பேர். நான் வந்து பரம விஷ்ணு நிந்தகனாக இருந்தேன். எனக்கு விஷ்ணுனாலே பிடிக்காது, நாராயணா சொன்னாலே பிடிக்காது. அதனால் யாராவது நாராயணா சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சாலே இந்த நாமம் போட்டுங்களை பார்த்தாலே கையில் மணியை வச்சுன்னு தலையை ஆட்டின்ட்டுருவேன் சத்தம் கேட்காம. இப்படி நான் வந்து பரம சிவபக்தனாக இருந்துட்டு கைலாசத்துக்கு போனேன். கைலாசத்துக்கு போனால் அங்கே சிவனே நாராயணா பஜனை பண்ணிட்டு இருக்கார். இது என்னடா அது, நான் சிவபக்தி பண்ணணும், அதனால் நாராயணனை பேரை சொல்லக்கூடாதுன்னு நினச்சின்னு நான் போனேன். அங்கே சிவன்கிட்ட போய் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டேன். அப்போ சிவன் சொன்னார், மோட்சம் வேணும்னா என்னால் கொடுக்க முடியாது, அதுக்கு ஞானத்தை நான் கொடுப்பேன். சங்கராத்து ஞானம் அன்விச்சேத் மோட்சமிச்சே ஜனார்தனாத்து. அதனால் மோட்சம் வேணும்னா நீ நாராயணா கிருஷ்ணா கோவிந்தன் கிருஷ்ணனை பக்தி பண்ணு, அவரை தியானம் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிவிட்டார். சரி நான் கிளம்பி போயின்னு இருக்கேன். இதுக்கு தான் அப்புறம் சொன்னால் யாரோ அதே பகவானே இப்போ அவதாரம் பண்ணி வந்திருக்காரு, துவாரகையில் இருக்கார் சொல்கிறா. அது துவாரகை தான் போயின்னு இருக்கேன், அவரை போய் பார்க்கலான்னு. அது சரி, எங்களை இருக்கிறே நீ யாருன்னு. நான் வந்து துவாரகையில் நான் வாசுதேவன் பேர், துவாரகையில் இப்போ அரசாட்சி பண்ணிட்டு இருக்கேன். இவன் அப்படின்னா அந்த பிசாசு, அது பிசாசுக்கெல்லாம் அவாவாளுக்கு ஒரு டைம் இருக்கும். நம்மளுடைய டைம்லாம் மத்தியானம் 12 மணிக்கு ஜபம் காலம்புற பூஜை பண்ணுறதுலாம் பண்ணோமே. ராத்திரி தான் பூஜை ஜபம்லாம் பண்ணுமா பிசாசெல்லாம். அவளுக்கும் ஜபம்லாம் இருக்குது. உடனே இந்த பிசாசு சொல்கிறது, இப்போ நான் பூஜை பண்ணி தியானம் பண்ணுற டைம் ஆகிடுத்து, நான் பகவானுக்கு தியானம் பண்ணணும், நான் தியானம் பண்ணிட்டு அப்புறம் அவன்கிட்ட பேசுகிறேன்னு. என்ன இப்போ ஐடி கம்பெனி வந்தவருக்கு பாதி பேர் பிசாசாகவே இருக்காது. ராத்திரி தான் மூடிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனால் என்ன பண்ணுறது, அந்த பிசாசு அது வந்து ஒரு நரம்பை எடுத்துமா அப்படி யோகப்பட்டம்னு ஒரு கட்டிப்பா தியானம் பண்ண முடியும் உட்காந்துக்கு. அதை கட்டிண்டு கண்ணை மூடிண்டு அழகான ஸ்தோத்திரத்தெல்லாம் சொல்கிறது. அழகான ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி சதுர்புஜமாக அந்த பகவானை தியானம் பண்ணிட்டு அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அதே ரூபத்தில் கிருஷ்ணன் இருக்கான். என்னடா நான் தியானத்தில் எந்த சுவாமியை பார்த்தேனோ அதே பகவான் இருக்காரே, நீங்கள் யாருன்னு நீ சொல்கிற அதே கிருஷ்ணன் தான் நான். ஆஹா, என்னோடய பரம பாக்கியம், நான் துவாரகையிலவே உன்னை பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன் கிருஷ்ணா. ஒரு அடி எடுத்து வச்சா பகவான் 100 அடி எடுத்து வைப்பாம்பாலே. நான் உன்னை இப்போ தான் கைலாசத்துலவே சிவனை கேட்டுட்டு உன்னை பார்க்கலான்னு கிளம்பி வந்துட்டுருக்கேன். நீயே எனக்காக வந்து நிற்கிறியப்பா, பரம சந்தோஷம். நான் உனக்கு எதை நைவேத்தியம் பண்ணுவேன். உடனே அவள் என்ன சாப்பிட்றாளோ, எதன்னாகா புருஷா ததன்னாகா தஸ்ய தேவதாக. நம்ம எதை சாப்பிட்றோம் அதானே நைவேத்தியம் பண்ணணும். இது வந்து ஒரு பிராமணனை அடித்து ஒரு பையனை அடித்து அதை அந்த மாம்சத்தை வச்சுருக்கு, இதை நான் உனக்கு நைவேத்தியம் பண்ணுறேன்னு கிருஷ்ணன்ட்ட சொல்ல. கிருஷ்ணன் சொன்னால் இதை நான் தொட்டாலே நான் குளிக்கணும், இது உனக்கு அது சாப்பாடாக இருக்கிறதுலாம் நீ நைவேத்தியம், உன்னுடைய அந்த அன்புக்கு நான் சந்தோஷப்படுறேன். இது கடைசியாக பகவானுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹோட்டலில் போகிறேன் என்ன பண்ணுறது, நான் இப்போ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம், ஹோட்டலில் போனால் கூட பரவாயில்ல, என்ன சாப்பிட்றோமோ கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணனுக்கு மனத்தினால அர்ப்பணம் மட்டும் சாப்பிட்டா கூட கிருஷ்ணன் ஏற்றுக்கும். அதனால் உன்னுடைய அந்த அன்புக்கு நான் சந்தோஷப்படுறேன் அப்படி சொல்லி அது பயங்கரமான அந்த பிசாசத்தை அப்படி தொட்டான். கிருஷ்ணன் தொட்டோடனே திவ்ய ரூபத்தில் அப்படியே கந்தர்வனா தேவ துல்லியமாக ஆகிட்டான். அவன் சொன்னான், நான் என் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் நீங்கள் நல்ல கதியை கொடுங்க, 2 பேருக்கும் நல்ல கதியை கொடுக்குறோன்னு. எனக்கு இதை என்ன ஆச்சரியம்னா, எத்தனையோ ஸ்தோத்திரம் பாகவத்தில் இருக்குது, இதுலேயும் இருக்குது, வேறு புராணத்தெலாம் நிறைய இருக்குது, ஸ்தோத்திரம்லாம் இருக்குது. அந்த ஹரிவம்ச புராணத்திலே இந்த 16,000 ஸ்லோகம் இதில் இருக்குது. 16,361 ஸ்லோகம் 9 நாள் படிக்க வேண்டியது. அதில் இந்த ஸ்தோத்திரம் இருக்கே ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அதில் என்ன சொல்கிறேன்னா,
பிசாச்சோ பக்தவத்சலம் நமோ நாராயணாய விஷ்ணவே பிரபவிஷ்ணவே மம பூயான் மனசுத்தி. நான் சொல்கிறான், பகவானே எனக்கு மனசு சுத்தமாக ஆகணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ. கீர்த்தனாத்தவ கேசவா. எந்த ஜென்மாவில் ஏதோ பாப்பம் பண்ணிட்டேன், இது பிசாசா பிறந்து தொலைச்சி விட்டேன், இருந்தாலும் நான் மறுபடியும் உன்னை நினச்சிட்டு வேறு தப்பு எதுவும் பண்ணாமல் நான் இருக்கணும். எனக்கு எங்கே போனாலும் பரவாயில்ல, என் மனசு நான் உன்னையே நினச்சிட்டு இருக்கணும். நீ நான் பிசாசு அப்படின்லாம் நினச்சிக்காத. இனிமேல் நான் பிசாசாக இருந்தால் கூட யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்னு ஒரு பிசாசு சொல்கிறது. ஆனால் மனுஷியாலாம் நான் ஹீனாக பிசாசு சந்தர்சா. நாரதர் கலியுகத்தில் மனுஷியாலாம் பிசாசு மாதிரி இருக்கா, அடுத்த வாழை கஷ்டப்படுத்தி வாழ்கிறா அப்படிங்கிறார். இந்த பிசாசு சொல்கிறது நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. பரபீடா நமஸ்தேஸ்து நமஸ்தே பகவன் பிரபோ. இந்த அந்த ஹரிவம்சத்தில் பவிஷ்ய பருவான்னு இருக்குது. அந்த பவிஷ்ய பருவாவில் 80வது அத்தியாயம். அது அழகான இந்த கண்டாகரண ஸ்தோத்திரம்னு பேர். அதில் சொல்கிறது, எனக்கு சுக துக்கத்தில் சமமாக இருக்கணும். சுகே துக்கேச்ச ராகேச்ச போஜனே கமனே ததா ஜாகிரத் சொப்னேடு சர்வத்திர தொய்யே வரமதாமனா. நான் ஜாகிரத்தில் இருந்தாலும் சொப்னத்தில் இருந்தாலும் எல்லா டயத்துலையும் மனசு ஒன்றையே இருக்கணும். எனக்கு அடுத்த கஷ்டப்படுத்த மாதிரி பேசக்கூடிய புத்தி வரக்கூடாது. பரத்ரவியான் மனோரட்ச பரதாரா ஜனார்தன. அடுத்தவா சொத்தை பிடுங்கணும், அடுத்தவா இதை வாங்கணும்லாம் எனக்கு தோணக்கூடாது. இந்த அழகான ஸ்தோத்திரம். மனசு தான் எல்லாரையும் போய் கஷ்டப்படுத்துறது. அதனால் அந்த மனசு அடுத்த இந்த மாமோர்மே மனசி மாபுன் மனசி காலுஷ்யம் மனோமே நிர்மலம் பவேத் என்று அழகானது பிசாசு ஸ்தோத்திரம். நல்ல மனசு வேணும். என்ன இது மாதிரி ஒரு பிசாசு ஸ்தோத்திரம் படிச்சு இதை படித்தாலே நமக்கு உண்மையில அழுக வந்துடும். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறது நீ பகவான் அதுக்கு அனுகிரகம் பண்ணி நீ போயிட்டு வான்னு அதுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அனுகிரகம் பண்ணிட்டு கிருஷ்ணன் நேராக அடுத்த நாளைக்கு கிளம்பி கைலாசத்துக்கு போகிறார். கைலாசத்தில் 12 வருஷம் தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணால் ஹோமம் பண்ணுறதுக்கு இந்த பஞ்ச ஆயுதங்கள் இருக்குது. அந்த பஞ்ச ஆயுதங்களில் சக்கரம் என்ன பண்ணுறதான் அங்கே டக் டக் டக்னு அந்த பூவெல்லாம் பறித்து கொண்டு கொடுக்குறதான். அது சௌரியம். சக்கரன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னா பூவை பறித்து கொண்டு கொடுத்துரும். கத்தி என்ன பண்ணுறதான், அது தர்பையெல்லாம் எடுத்து கொடுக்குறது. ஹோமத்துக்கு தர்பையெல்லாம் வேணுமே, அது கத்திக்கு அதுக்கு அனுகூலமாகும். அதுக்கு தேவதைகள் இருக்குது, அது சொரூபத்தோடு போய் கத்தியெல்லாம் கட் பண்ணி கொண்டு கொடுக்குறது. கதை பக்கத்தில் அப்படியே நிற்கிறது. ஏன்னா கதை கொஞ்சம் உடம்பு பெரிய உடம்பெல்லாம் அங்கே ஓடி இடி பண்ண முடியாது, பக்கத்தில் காவலுக்கு நிற்கிறேங்கிறது. சங்கு இப்படி சுற்றி காப்பாற்றுறது. ஒரு தாசன் மாதிரி சாங்கம் நிற்கிறது. அப்பப்போ ஜபம் பண்ணுறார், ஹோமம் பண்ணுறார், ஓங்காரத்தை தியானம். என்ன ஜபம் பண்ணுறாரு, என்ன அது என்ன பண்ணுறான்னு அவருக்கே எனக்கு தெரியாதுன்ட்டார் வியாசரே. அவருக்கு மேலே என்ன ஜபம் பண்ணுறாரு சொல்ல அவர் தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு 12 வருஷம் முடிய போகிறது. முடிகிற டயத்தில் பரமேஸ்வரன் அங்கே எதுக்கு பூதகனோட கிளம்பி வரார். பகவான் இங்கே ஹோமம் பண்ணியிருக்காரு, ஜபம் பண்ணியிருக்காருன்னு எல்லா தேவர்களும் வரா. அதே இதில் பரமேஸ்வரனும் வந்துவிட்டார். உடனே கிருஷ்ணன் எழுந்து பரமேஸ்வரன் அழகா ஸ்தோத்திரம் பண்ணுறார். கிருஷ்ணன் செய்யக்கூடிய பரமேஸ்வர ஸ்தோத்திரம். இந்த டயத்தில் சங்கரங்கோவில்னு இருக்குது திருநெல்வேலியில் உற்சவம் நடக்கிறது. பகவானே ஒரு சைடு சங்கரனாவும் நாராயணனாவும் சேர்ந்து தரிசனம் கொடுக்குறார். அது மாதிரி இங்கே கிருஷ்ணன் சிவனை ஸ்தோத்திரம் பண்ணுறார். உடனே சிவன் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஸ்தோத்திரம் பண்ணி நீங்களாம் என்ன பிரச்சனை வச்சுக்கோங்க, கிருஷ்ணனையே தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு அங்கே வந்த எல்லா தேவர்களையும் பார்த்து அவர் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறாரு, மனுஷன் நடிக்கிறார், இவரை தியானம் பண்ணுங்கோன்னு சிவன் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறார். அப்புறம் கேட்குறாரு, என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும்னு இது மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு. அப்போ சொல்கிறார், எனக்கு நல்ல குழந்தை வேணும், அதுக்காக தான் பண்ணேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு குழந்தை கொடுத்துட்டேனே அப்படிங்கிறார் சிவன். இந்த சம்பராசுரனை அந்த மன்மதன் எனக்கு 3வது கண்ணை திறந்து மன்மதனை புசுக்கினேனே, அந்த மன்மதன் தான் உங்கள் பையனாக பிறந்திருக்கான் பிரத்யும்னா, அவனே போகிறோம், ஒன்றுமே நீங்கள் சிரமப்பட வேண்டாம், திரும்பி துவாரகைக்கு போங்கன்னு சிவன் சொல்லி அனுப்ப பகவான் திரும்பி துவாரகைக்கு வந்து சேர்ந்தார்னு ஒரு ஆச்சரியமான ஒரு சரித்திரம். விஸ்தாரமாக அதில் சொல்லியிருக்கு, நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அதில் முக்கியமாக இந்த கண்டாகரண ஸ்தோத்திரம் ரொம்ப அழகான ஸ்தோத்திரம், அது எல்லாருமே படிக்கலாம். அப்படி இதில் என்னடானா இந்த சிவ விஷ்ணு பேதம் கூடாது என்கிற விஷயத்தை முக்கியமாக இந்த சரித்திரத்தில் சொல்கிறார். முக்கியமாக நமக்கு மனசு சுத்தி ஆகணும். பாக்கி எல்லாத்துக்கும் சோப்பு தயார் பண்ணிட்டான். வேட்டி நன்னா சுத்தம் பண்ணுறதுக்கு நல்ல சோப்பெல்லாம், ஒரு சூப்பர் பவுடர்லாம் கிடைக்கிறது. ஒரு தடவை குளித்தாலே 27 தடவை குளிச்ச பலன் கிடைக்கணும். ஒரு புதுசாக சோப்பெல்லாம் தயார் பண்ணியிருக்கா. எல்லாத்துலேயும் சோப்பு கிப்பு எல்லாம் தயார் பண்ணுறா. இந்த மனசு சுத்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது சோப்பு இருந்தால் கலக்கி குடித்தா சரியாக பண்ண முடியுமான்னா அதுக்கு ஒன்றும் ஒரு சோப்பு ஒன்றும் தயார் பண்ணலை. அதுக்கு உள்ள சோப்பு தான் என்னடனா இந்த கண்டாகரண ஸ்தோத்திரம் இல்லாட்டா பாகவதம் அங்கிற விஷயத்த சொல்கிறார். முன்னாடி தன்ய சரித்திரத்தில் என்னடான்னா எல்லாத்தோட பாகவதால் தான் சிரேஷ்டம். அதுதான் ஹனுமானுடைய கிருதயத்திலே பகவான் ராமச்சந்திரன் இருக்காருன்னா
எல்லாம் ராமர்கிட்ட இருக்கணும், அந்த ராமரே ஹனுமான்கிட்ட அடக்கம்ங்கிறது தான் அந்த ராமாயணத்துலேயும் அந்த ஹனுமானுடைய பெருமையை காட்டப்படுறது. இப்படி இன்றைக்கி அந்த பாகவதாளுடைய பெருமையை ஸ்மரிச்சு பூர்த்தி பண்ணுவோம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. இது மாதிரி இன்னொரு சரித்திரம் இருக்குது, இன்னொரு ஸ்லோகமே இருக்குது. பிருத்வி சேஷதா சசம்பு முகுடே கைலாசவாசோப்பியசோ கைலாசோப்பி தசானன்ன துளிதா சோபி. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்திலே எது பெருசுன்னா அந்த உலகம்ங்கிறோம். பூமி 17-14 லோகம்னு. 17-14 லோகம் பெருசுன்னு சொல்கிறோமோனோ, 17-14 லோகமும் இந்த ஆதிசேஷன் தலையில் கடுகு மாதிரி இருக்கான். பிருத்வி சேஷதிருதா, அது கடுகு ஆடுற மாதிரி அவர் தலையில் ஆதிசேஷன் தலையில் பூமியை 14 லோகத்தையும் வச்சுட்டார் சுவாமி. எத்தனை நாளைக்கு தூக்கிட்டு இருக்கணும்னு கேட்டார் ஆதிசேஷன். என்னுடைய கதையை, என்னுடைய குணங்களை பாடின்று எப்போ முடியுமோ அது வரையும் தூக்கிட்டு இருந்தான். நான் சேஷோப்பி இது வரையும் பாடிட்டு இருக்காருன்னு கதை முடியவே இல்லை, ஆதிசேஷன் தலையில் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு பாகவத்தில் சொல்கிறார். சித்தார்த்த இவ லட்சியத்தேன்னு. அப்படியே 17-14 லோகத்தையும் ஈஸியாக கடையில் தாங்கிட்டு இருக்காரு சேஷன். அப்படின்னா சேஷன் தானே ரொம்ப பெருசுன்னா, அந்த சேஷனை தன்னுடைய கிரீடத்தில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காராம். யார்? சிவன். சம்பு முகுடே. அப்போ 14 லோகத்தையும் தாங்கிற சேஷனை தன்னுடைய தலையில் வச்சுருக்கார். அந்த சிவனை தரிக்கிறது எதிரானா கைலாசவாசோப்பியசோ, கைலாசமே அந்த சிவனை தரிக்கிறதுனா கைலாசம் தான் சிரேஷ்டம். அதை 10 கேளை தூக்கி அம்மா நான் மாதிரி தூக்கிட்டான் ராவணன். கைலாசோப்பி தசானனேன்னு தொளித்தா. அந்த ராவணனை ஈஸியாக ஜெயிச்சான் வாலி. அந்த வாலியை ராமன் அடித்தார். அந்த ராமன் ஹனுமான் ஹிருதயத்தில் இருக்கார். அதனால் எல்லாரும் சிரேஷ்ட பக்தன் தான், ஹனுமான் தான் அப்படின்னு இந்த சரித்திரம். ஜெய் போலோ பாகவதோத்தம ஹனுமான் மகாராஜுக்கு ஜெய். அதனால தான் பாகவத் நம்ம வீர ஹனுமான், சூர ஹனுமான், பக்த ஹனுமான் அப்படின்லாம் பல ஹனுமான் இருக்குது. ஆனால் பாகவதத்தில் சொல்லக்கூடிய ஹனுமான் தான் பரமபாகவதோ ஹனுமான். பரமபாகவத ஹனுமான் அப்படின்னு அண்ணா கோவிந்தபுரத்தில் பதிச்சு பண்ணியிருக்கார். ஏன்னா ஹனுமான் எல்லா ஊர்லேயும் பல விதமாக இருப்பார். அபயஹஸ்தம் வச்சுருப்பார், சஞ்சீனியை வச்சுருப்பார், இப்படி வச்சுருப்பார். ஒரு பையன் கோவிலுக்கு போனான், எல்லா சுவாமியும் இப்படி கும்பிட்டுட்டே வந்தான். ஹனுமானை பார்த்தோன்னே இந்த பையன் என்ன இப்படி நின்னான். ஏன்டா அப்படி நிற்கிறேன்னா, எல்லா சுவாமியும் இப்படி நிற்கிறது, அதனால் நான் இப்படி பண்ணினேன். ஹனுமானை பார்த்தோன்னா ஹனுமான் இப்படி நிற்கிறாருனால அவருக்கு நேரம் நான் இப்படி நிற்கிறேன் அப்படின்னா அது மாதிரி அவர் பக்த ஹனுமானாக இருப்பார். ஆனால் கும்பகோணத்தில் ராமசுவாமி கோவில் இருக்குது. அங்கே ஹனுமான் எப்படி இருக்காருன்னா, ஒரு கையில் வீணையும் ராமாயண புஸ்தகம் வச்சுட்டு பாடின்னு இருக்கார். அப்படி ஹனுமான் பாடின்னு இருக்காருன்னு பாகவதத்தில் இருக்குன்னா அதுக்கு கோவில் கும்பகோணத்தில் இருக்குது. அப்படி பரம பாகவதால் தான் சிரேஷ்டம்னு நமக்கு தெரியுது. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா जानकीकान्तस्मरणं जय जय राम राम। जय बोल सद्गुरु महाराज की जय। परम भागवत हनुमान जी महाराज की जय। राधे कृष्ण।